ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். ஏற்கனவே 5 பகுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 6ஆம் பகுதி. மறுநாள் காலை சூர்யா நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தான். போன் ஒலித்தது. எடுத்து பேசினான். என்னடா சொல்கிற, எப்போ என்று அதிர்ச்சியாக கேட்டான் சூர்யா. சரி, நான் உடனே கிளம்பி வரேன், நீ அங்கேயே இரு என்று சொல்லி போனை வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்தே சென்றான் சூர்யா. என்னடா உடனே வர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வர என்று நண்பர்கள் கேட்க, பின்ன இவன் செஞ்ச வேலைக்கு, டேய் ஏன்டா அப்படி பண்ண, உன்னை அவளை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போய் படம் பார்க்க தானே சொன்னேன், அப்புறம் எப்படிடா அப்படி நடந்தது என்று கூறினான் சூர்யா. டேய் சூர்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அவள் வேற ஏதோ சொல்லி என்னை ரொம்ப பயமுத்துறா என்று அழுதான் குமார். இந்த பயம் எல்லாம் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். சினிமா தேட்டரில் வச்சு அவள் கதையை சுலபமாக முடிச்சிருக்கேன். அவ்வளோ பெரிய ஆளாடியாடா நீ என்று கூறி சிரிக்க ஆரம்பித்தான் சூர்யா. நண்பர்களும் சேர்ந்து சிரித்தார்கள். டேய் சிரிக்காதடா, என்னங்கடா உங்களுக்கு, என் நிலமையெல்லாம் பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்கு. டே சூர்யா, அவள் மட்டும் என் வீட்டுக்கு போய் என்னை பற்றி ஏதாவது சொன்னால் அப்படியே ஓடுற ரயில் முன்னாடி பாஞ்சு நான் தற்கொலை பண்ணிப்பேன் என்று பயத்தில் அழ ஆரம்பித்தான் குமார். வாயமூடு, இன்னொரு வாட்டி இப்படியெல்லாம் பேசினேன் பல்ல தட்டி கையில் கொடுப்பேன். எங்கடா இருக்கா உன் தர்ம பத்தினி என்று கேட்டான் சூர்யா. அதோ அங்கே தான் இருக்கா, எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கா சூர்யா, அதுக்குள்ளே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லைன்னா அவள் நேராக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாளாம் என்று அழ ஆரம்பித்தான். சரி, நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை நோக்கி சென்றான் சூர்யா. நேராக அந்த பெண்ணிடம் சென்று, ஏய் இங்கே என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, எதுக்காக அவனை போட்டு இப்படி மிரட்டிகிட்டு இருக்க என்று கேட்டான் சூர்யா. இங்கே பார் சூர்யா, ஏதோ ஜாலியாக சினிமா பார்க்கலாம் தான் அவன் கூட நான் சினிமாவுக்கு போனேன், ஆனால் உன் ஃப்ரெண்டு குமார் என்னை அங்கேயே வச்சு நாசம் பண்ணிட்டான் என்று அழுதாள் அவள். உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவனை விலைக்கு விட்டுற வேண்டியது தானே, அப்போ அந்த சமயத்துலலாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் இங்கே பார், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டாத. உன்னை மாதிரி பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சும்மா டைம் பாஸ்க்கு வேணால் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரலாமே தவிர இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருந்தால் சுத்தமாக விட்டுடு என்று மிரட்டினான் அந்த பெண்ணை சூர்யா. என்ன சூர்யா, நான் என்ன அவ்வளோ கேவலமானவளா, ஏதோ உங்கள் கூட பழகினதுக்காக, உங்கள் கூட எல்லா ஊரை சுற்றினதாக என்ன நீ மிரட்டுறியா, நீ இவ்வளோ கீழ்த்தரமாலாம் என்னை பேச வேண்டாம், அப்புறம் நான் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் எல்லார் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோ என்றாள். ஏய் உனக்கு என்ன அவ்வளோ திமுறா, ஒழுங்கு மரியாதை எவ்வளோ பணம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன், இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, உன்னை ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாமல் விரட்டி அடிக்கவும் எனக்கு தெரியும் என்றான் சூர்யா கோபமாக. இந்த பணத்துக்கு மயங்கிறதுக்கெல்லாம் நீ வேற ஆளை பார், உன்கிட்ட பணம் எவ்வளோ இருந்தாலும் நீயே வச்சுக்கோ, நான் இப்போ நேராக எங்கே போகணுமோ அங்கே போகிறேன், உன் பணத்திமரெல்லாம் அங்கே வந்து காட்டு, அவன் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலை அப்புறம் அவன் செயலியே வாழ்நாள் முழுவதும் கம்பி எண்ண வேண்டியது தான், அவனோட குடும்ப மானமும் காற்றுல பறக்கும், உன் பணம் எல்லாம் அப்போ என்ன பண்ணுதுன்னு நான் பார்க்குறேன் என்று மிகவும் கோபமாக கூறிவிட்டு அந்த பெண் அந்த இடத்தை விட்டு செல்ல, ஏய் இருடி, அதுக்குள்ளே என்ன அவசரம் என்று அவளின் கையை பிடித்து மடக்கி தன் அருகே இழுத்தான் சூர்யா. இவ்வளோ நேரம் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல, இப்போ அமைதியாக நான் சொல்கிறத நீ கேளு. என்ன சொன்னேன், அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவன் குடும்ப மானத்தை நீ வாங்குவியா, ஏய் முதல்ல உனக்கு மானம்னு ஒன்று இருக்கா என்று கேட்டான் சூர்யா. அதை தான் உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டானே என்று பதிலுக்கு அவள் கூறினாள்.
அப்படியா? அது நேற்று நடந்த கதை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீ ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் யாருக்கும் தெரியாமல் அபார்ஷன் பண்ணிக்கிட்டு வந்தியே, அது யாரால? அப்போது உன் மானத்தை கெடுத்தது யாரு? இப்போ கொஞ்ச நாளாக தான் எங்கள் கூட நீ பழகிட்டு வர. இதுக்கு முன்னாடி நீ வேற யார்கிட்ட பழகுன, எப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்தேன்னு எல்லா ஆதாரமும் இப்போ என்கிட்ட தான் இருக்குது என்று தன் கையில் இருந்த செல்போனை அவளின் முன்னால் நீட்டினான் சூர்யா. அவள் அப்படியே பயத்தில் முகம் வெளியேறி போய், நீ என்ன சொல்கிற? நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது என்று தயங்கியபடியே கூறினாள். சும்மா நிறுத்தடி. எத்தனை பொண்ணுங்கக்கிட்ட நான் பழகி வரேன். யார் என்னன்னு தெரியாமல் அவ்வளோ சீக்கிரம்லாம் நாங்கள் யாரும் கை வைக்க மாட்டோம். இப்போ கூட நீ அவனை மிரட்டதுனால தான் நான் வரும்போது உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் மொத்தம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ அபார்ஷன் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் போதும். அவள் கோர்ட்டில் உன் அபார்ஷன் பில்லோடு வந்து நிற்பான். எப்படி வழி? நீ அவனுக்கு 1 மணி நேரம்தான் டைம் கொடுத்தேன். நான் அவனுக்கு ஒரே 1 நிமிஷம்தான் டைம் தருவேன். மரியாதையாக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிடும். இனி நாங்கள் இருக்கிற பக்கம் கூட உன்னை பார்க்கக்கூடாது. ஓடிப்போடி என்று விரட்டி பணத்தை அவள் மேல் வீசினான் சூர்யா. அவளும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடியே போனாள். அப்போது அங்கு ஏதோ ஒரு வேலையாக வந்த அருணா இதனை அருகில் இருந்து அவர்கள் இருவரும் பேசுவதையும் நன்கு கவனித்தாள். அங்கே என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அவள் ஓடும் ஓட்டத்தை பார்த்தவுடன் சூர்யாவை நோக்கி ஓடி வந்தார்கள். என்னடா சொன்னேன், அவள் இந்த ஓட்டம் ஓடுறா, இவ்வளோ நேரம் எங்கள் எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருந்தா என்று கேட்க, அவளோட ஃப்ளாஷ்பேக்கை எடுத்து விட்டேன், அதுதான் இப்படி பயந்துக்கிட்டு ஓடுறான் என்று கூறிவிட்டு, எங்கே அவன் என்று குமாரை பிடித்து, ஏதோ சினிமாவுக்கு போனோம்மா, லைட்டாக ஜாலியாக இருந்தோம்மான்னு இல்லாமல் எப்படியாடா பண்ணுவேன்? இதே வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருந்தா என்னடா பண்ணுறது என்று அவனை அடிக்க ஆரம்பித்தான் சூர்யா. டே சாரிடா மச்சான், இனிமேல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மனைவி அழைச்சிட்டு சினிமாவுக்கு வந்தால் கூட அமைதியாக கை கட்டி தான் படம் பார்ப்பேன், என்னை விட்டுடுறா என்று கெஞ்சினான் குமார். அனைவரும் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். இரவு. சூர்யா நன்றாக குடித்துவிட்டு வீடு திரும்பினான். மாமா பூபதி தான் கதவை திறந்தார். சாரி மாமா, அக்கா தூங்கிட்டாளா? நல்ல வேலை, எங்கே அக்கா கதவை திறந்துடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தேன் என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழையும்போது தடுமாறி வியப்போன சூர்யாவை பூபதி தாங்கி பிடித்து கொண்டார். அதான் எப்பவும் போல் எனக்கு ஃபோன் பண்ணி, மாமா நான் இன்றைக்கி ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவேன், நீங்கள் தான் கதவை திறக்கணும்னு முதல்ல சொல்லிட்டல, அப்புறம் என்ன, சாப்பிட்டியா என்று பூபதி கேட்க, ஐயோ என் தெய்வமே, நீ கதவை திறந்து விட்டதே போதும், சாப்பாடெல்லாம் வேண்டாம், என்னை அப்படியே ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போய் படுக்க வச்சிடுங்க ப்ளீஸ் என்று அவர் தோளிலே மயங்கி சாய்ந்தான் சூர்யா. பூபதி அவனை கைத்தாங்களாக பிடித்து பெட்டின் மேல் படுக்க வைத்து அவனின் கால் ஷூவை கட்டினார். பிறகு அவன் சட்டையை கட்டி பெட்ஷீட் போட்டு மூடி அவனை படுக்க வைத்தார் பூபதி. அவனையே சிறிது நேரம் பார்த்த பூபதி, நல்ல பையன்தான், ஆனால் ஏன் இப்படி குடிக்கிற பழக்கமும் பொண்ணுங்க கூட ஊர் சுற்றுற பழக்கமும் வந்துச்சுன்னு தெரியல. மாமா, அத்தை, நீங்கள் தான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உதவணும் என்று அவர்களின் போட்டோவை பார்த்து கூறிவிட்டு வெளியே சென்றார் பூபதி. மறுநாள் காலை சூர்யா வழக்கம் போல எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி கொண்டிருந்தான். அண்ணா காலேஜில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் என்று அவனின் முன்னால் வந்து கூறினாள் பிருந்தா. சரி, டேபிள் மேலே என் பர்ஸ் இருக்குது, எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியாக உனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிக்கோ, சரியா என்று கூறினான் சூர்யா. தேங்க்ஸ்ண்ணா என்று கூறி அவனின் பர்ஸில் இருந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு, அக்கா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று கூறி அண்ணா பாய் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பிருந்தா. சாப்பிடாமல் போகாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இவளை. டே சூர்யா,
எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான்டா, அவள் இப்படியெல்லாம் பண்ணுறான் என்று பூர்ணிமா கோவப்பட, சரி விடுக்கா, சின்ன பொண்ணு தானே, அப்படி தான் இருப்பா என்று சொல்லிவிட்டு, அக்கா எனக்கும் ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன் என்று கூறி தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் சூர்யா. என்ன பூர்ணிமா, வழக்கம் போல் 2 பேரும் சாப்பிடாம கிளம்பிட்டாங்க போல இருக்கு. நான் தான் வேறு வழி இல்லாமல் நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட வேண்டியிருக்கு, தலை விதியேன்னு என்று டைனிங் டேபிள் வந்து அமர்ந்தார் பூபதி. பூர்ணிமா அவரிடம், என்னங்க நேற்று சூர்யா வழக்கம் போல் குடிச்சிட்டு வந்தானா என்று கேட்க, ஆமாம் எல்லாம் தெரிந்த கதை தானே என்றார் பூபதி. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது. பிருந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள அவை இன்னும் எந்த அளவுக்கு கெட்டு சீரஞ்சிடுவானோன்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அழ ஆரம்பித்தாள் பூர்ணிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய சூர்யாவின் சுப்ரபாரதத்தின் 6ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்கள் அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.